இந்த வருஷம் கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே, இந்த மாசம் எவ்வளவு செலவாயிருக்குன்னு கணக்கு பாப்போம். முதல்ல ஜூஸ குடிப்போம். இந்த தடவை நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நியூ இயர் வந்தாலே நம்ம அதிகமா செலவு பண்றோம். இனிமே அப்படி எல்லாம் பண்ணாம சிக்கனமா இருக்க கத்துக்கணும். என்ன புரிஞ்சுதா? முசாய் ஆண்டி காஸ்ட்லியான சுஷியை ஆர்டர் பண்ணிருக்காங்க. என்னது சுஷியா? ஏய், நீ ஏற்கனவே பீட்சாவை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கல. அட என்னம்மா, நீங்க கூட தானே எக்ஸல் சைஸ் பீஸாவை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க. என்ன சொல்றீங்க? விடுங்க, அடுத்த வருஷத்துல இருந்து சிக்கனமா இருப்போம். முடியாது. இந்த வருஷத்துல இருந்து நம்ம சிக்கனமா இருக்க கத்துக்கணும். அடுத்த வருஷங்கிறத தள்ளி போடுறத முதல்ல நிறுத்துங்க. எதுக்கு வீண் டென்ஷன்? அதெல்லாம் உன்னால முடியாது. என்ன சொல்ல வரீங்க ஹாரி? சிக்கனை பண்ணணும்னு சொல்லுவீங்க, ஆனா அதிகமா நீங்க தான் செலவு பண்றீங்கன்னு அப்பா சொல்றாரு. என்ன தைரியம் உங்களுக்கு? இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? புரியுது புரியுது. இப்ப நீ டென்ஷன் ஆகாதம்மா. சரி சரி, இனிமே மாசம் மாசம் நம்ம 10,000 ரூபாய் சேமிக்கணும். என்ன? என்னது 10,000? அப்படி சேமிச்சா வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் சேமிக்கலாம். ஓ, அத வச்சு எவ்வளவு சாக்கோபி வாங்க முடியும்? சேமிக்கிறதுனா ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் பண்ணதான் முடியும். அதான பார்த்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஷின்சான். மாசம் மாசம் அதுக்காக எவ்வளவு செலவு பண்றேன் தெரியுமா? அந்த காசை செலவு பண்ணாம இருந்தா எவ்வளவு சேமிக்கலான்னு பாருங்க. இன்னையில இருந்து நாம சாக்கோபி வாங்குற காசை இதுலதான் சேமிச்சு வைக்க போறோம். என்ன புரிஞ்சுதா? போட்டச்சு. இது இந்த மாசத்தோட சாக்கோபி காசு. ஷின்சான், உன்னோட அம்மா நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் எல்லாம் பண்றேன். நீங்க ரொம்ப மோசமான அம்மா. என் சந்தோஷத்தை நீங்க கெடுத்துட்டீங்க. விடு, சாக்கோபிக்கு என்ன பெருசா செலவாக போகுது? அப்போ உங்களுக்கு பாக்கெட் மணி கிடையாது. என்ன? பாக்கெட் மணில இருந்து 10% எடுக்க போறேன். 10%? ரொம்ப அதிகம். அதான் தினமும் நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துறேன்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு காசு? இனிமே நாம நிறைய சேமிக்கணும். புரிஞ்சுதா? ஒவ்வொரு நியூ இயருக்கும் புதுசா இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. நைனா, இந்த வருஷம் எனக்கு என்னவோ நல்லா இருக்காதுன்னு தோணுது. கவலைப்படாத, இன்னும் 3 நாள்ல இதெல்லாம் மறந்துருவாங்க பாரு. குட் மார்னிங். மிச்சி, இது டீ தானே? ஆமா, விலை கம்மியான டீ தான் வாங்கியிருக்கேன். இந்தாங்க உங்க லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ஷின்சான், சீக்கிரமா வா, ஸ்கூல் பஸ் வந்துட போகுது. ஷின்சான், சீக்கிரம் வெளியில வா. இவ்வளவு நேரமா உள்ளே இருக்கிறது? பாய் பாய். நல்ல வேளை, பஸ் ஃபீஸ இன்னைக்கு வீணாக்காம காப்பாத்திட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் உனக்காக புது டைப்பர் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் விலை கம்மி தான், இருந்தாலும் நல்லதா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இன்னையில இருந்து நாம நிறைய சேமிக்கணும். ட்ரை கிளீனிங்க்கும் அயனிங்க்கும் நிறைய செலவு பண்றோம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். என்ன இது கசங்குது? நிறைய சேமிச்சா என்ன எல்லாரும் புத்திசாலின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சேமிச்சோன்னா கண்டிப்பா மாசத்துக்கு 10,000 ரூபாய் சேமிச்சிடலாம். நான் வந்துட்டேன். வாங்க ஹரி. ஆபீஸ்ல வேலை ரொம்ப அதிகம். எடுங்க. போச்சா, நீங்க ஆசைப்பட்டது இங்க இருக்கு. அதான் தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்கல்ல. இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு தான். என்ன விளையாடிட்டு இருக்கியா? நான் சந்தோஷமா ஜூஸ் கூட குடிக்க கூடாதா? அந்த சந்தோஷத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். இந்தாங்க தண்ணி குடிங்க. எனக்கும் இன்னைக்கு ஜூஸ் குடுக்கலப்பா. ஏன் இப்படி எல்லாம் பண்றா? இன்னைக்கு எனக்கு சாக்கோபி கூட வாங்கி தரல. அப்ப வேற என்ன வாங்கி கொடுத்தா? ஹீமாவாரியுடைய பேபி பிஸ்கெட் கொஞ்சம் பெரிய சைஸ், அவ்வளவுதான். அதையும் அவ கூட பகிர்ந்துட்டேன். என்னதான் பண்ண போறோமோ? சரி சரி சரி, 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய் எதுக்கு? கேட்டத முதல்ல கொடுங்க. சாக்ஸ் பாக்ஸ்ல போட்டு வைக்காம தூக்கி போட்டதுக்காக உங்களுக்கு ஃபைன். அதனால 100 ரூபாய் எடுங்க. என்ன இது? இதுக்கெல்லாம் ஃபைன் வாங்குவ? ரொம்ப கொடுமையா இருக்கு. என்ன பெரிய கொடுமை கண்டுட்டீங்க? உங்க சாக்ஸோட ஸ்மெல்லை விடவா அது அதிகமா இருக்கு? தினமும் வேலைக்கு போறேன்ல, அப்படிதான் இருக்கும். ஷின்சான், நீயே எடுத்து சொல்லு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னால ஸ்மெல்ல தாங்க முடியல. நீங்களுமா? வேற வழி இல்ல. தேங்க்ஸ். நிறைய சாப்பிடுறதுனால நீ குண்டாயிட்ட ஷீரோ. அதனால நீ கம்மியா தான் சாப்பிடணும். டின்னருக்கு இது போதும். இன்னையில இருந்து நீ டயட்ல இருக்க போற. சோயா சாஸ் இவ்வளவு விலை கம்மியாவா? அரிசி கூட கம்மி விலையில கிடைக்குது. இத முதல்ல போய் வாங்கியே ஆகணும். இருந்தாலும் இதெல்லாம் ஓவர். அவளுக்கு தேவையானதை தவிர
வேற எதையும் வாங்க மாட்டேங்கிறா. அதானேப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறாங்க? இனிமே எல்லாம் இப்படிதான் நினைக்கிறேன் ஷின்சான். நாம அம்மாவை தொந்தரவு பண்ணலாம், அப்ப அம்மா எல்லாத்தையும் மறந்துடுவாங்கல்ல. அதுக்கு கைவசம் நிறைய ஐடியா இருக்கு. அப்பாடா. ஓகே, நம்ம போலாமா? ஷின்சான் எங்க போனா? அவ உன் கூட தானே வந்தா. அனௌன்ஸ்மென்ட். 5 வயசு சின்ன பையன் ஷின்சான், அவங்க அம்மா பேரு மெட்சி, அவங்கள தேடிக்கிட்டு வந்திருக்கான். எங்க இருந்தாலும் உடனே வந்து கூட்டிட்டு போங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு வாங்க. இவ அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாரி, நான் தான் அவனோட அம்மா. வணக்கம்மா, வாங்க. ஏய் ஷின்சான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தாய்க்குளமே, இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஆமா, இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்க பையனுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? வெறும் 3000 தாம்மா. ஆஹா, விலை கம்மியா வேற இருக்கு. ஆமா வாங்கிக்கோங்க. அது இந்த கண்ணாடியில பாருங்க மேடம். கலர் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆமாமா, உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு வேணாம். சாரிங்க. பரவாயில்லங்க, அடுத்த தடவை வாங்குங்க. ஷின்சான், டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம் வா. இந்த பிளான சொதப்பிடுச்சுப்பா. உங்க அம்மா மேல எனக்கு புதுசா மரியாதை வந்திருக்கு. இப்பெல்லாம் தேவையில்லாம செலவு பண்ண மாட்டேங்கிறாள்ல. இதெல்லாம் பொறுத்துக்கும் ஷின்சான், நமக்கே பழகிடும். ஓகே, நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா ஹாரி? ஆ? இன்னைக்கு சுகி ஹாக்கி. ஏன், என்னாச்சு? ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சோன்னு எண்ணி பார்த்த ஹாரி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் வேற. நிறைய சேர்த்திருப்போன்னு எண்ணி பார்த்தேனா அதுல எவ்வளவு இருந்தது தெரியுமா? எவ்வளவு இருந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க. தெரியலையே. வெறும் 2000 ரூபாய் தான் சேமிச்சிருக்கோம். நாம இவ்வளவு கஷ்டப்பட்டாதான் இந்த அளவுக்காவது சேமிக்க முடியுது ஹாரி. அதுக்காக மனச தளர விடக்கூடாது. ஒரே நாள்ல அவ்வளவு காசு செலவு பண்ணி இதை பண்ணிருக்க. எப்பவும் போல நம்ம வாழ்க்கை இருக்கும், கவலைப்படாதீங்கப்பா.